வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குற்றால அருவிகளில் 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், சுற்றுலா பயணிகள் தற்போது இதுகுறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? சிவரஞ்சினி, அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சீசன் துவங்கியதிலிருந்து தற்போது வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ததன் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்ததை ஒட்டி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, அதேபோல் ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் கடும் காற்றாட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர். இந்த நிலையில் அருவிக்கரை பகுதிகளில் தற்போது தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, அதேபோல ஐந்தருவி மற்றும் புலி அருவி, சிற்றருவிகளில் கடந்த 3 நாட்களுக்கு பிறகு தற்போது குளிப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் தற்போது ஆனந்தமாய் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.